ஹாய் எவ்ரி ஒன், வாஸ் அண்ட் வியூஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல் இண்டியா கவுன்சிலிங்கை மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி MCC கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங்கோட ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றது தான் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு எந்தெந்த இன்ஸ்டியூஷனில் எந்தெந்த மெடிக்கல் காலேஜிலலாம் நம்ம ஜாயின் பண்ணணும், இந்த கவுன்சிலிங் மூலிமா இந்த கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். எந்தெந்த இன்ஸ்டியூஷன்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம். எவ்வளோ ஃபீஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும், செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பே பண்ணணும், டீம்டு யூனிவர்சிட்டிக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். ரெண்டுக்குமே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ ஃபீஸ்ன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதோட மட்டும் இல்லாமல் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 கவுன்சிலிங் எப்படி நடக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். சாய்ஸ் ஃபில் எப்படி பண்ணணும், எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்போ ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் சொல்லியிருக்கோம். அதோட மட்டும் இல்லாமல் ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2க்கு யாரெல்லாம் எலிஜிபிள், ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 3க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றதையும், எந்த இடத்துல ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது, எங்கே ஃபீஸ் ஃபோர்ஃபிக்சர் ஆகும் அப்படின்ற ஒரு டீட்டெயிலையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டே வேக்கன்சி எப்படி நடக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். ஸ்டே வேக்கன்சியில் என்ன ஃபீஸ்லாம் ஃபோர்ஃபிக்சர் ஆகும், ஸ்டே வேக்கன்சியில் அட்டன் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணலாம் என்ன ஆகும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஸ்டெப்புமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் 2024 என்ன கவுன்சிலிங் ஷெடியூல் என்ன இருக்குது, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3க்கான ஷெடியூலையும் நம்ம இதில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கான ஒரு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். நம்ம எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதுவும் இல்லாமல் MBBS சம்மந்தப்பட்ட MBBS கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆல் இண்டியா கோட்டாவுக்கான கவுன்சிலிங்கை MCC மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த கவுன்சிலிங். இது ஒரு ஆன்லைன் ஃபார்மட் ஆஃப் கவுன்சிலிங் தான் MCC கண்டக்ட் பண்ணுற கவுன்சிலிங். இந்த கவுன்சிலிங் எந்த வெப்சைட்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, www.mcc.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் தான் நம்ம இந்த கவுன்சிலிங் ப்ராசஸே நடக்குது. ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு நம்மளோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடியும் ஆல்ரெடி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTAவில் நம்ம ஒரு மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் நம்ம நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது கொடுத்துருப்போம். எந்த மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியும் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோமோ அதே சேம் மொபைல் நம்பரையும் சேம் இமெயில் ஐடியும் தான் நம்ம இப்போயும் யூஸ் பண்ணணும். இதோட ஃபுல் டீட்டெயிலும் நம்மளோட வெப்சைட்டில், MCCயோட வெப்சைட்டில் அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டேரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு அப்டேட்ஸையும் ரெகுலர் அப்டேட்ஸை நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா சீட் மேட்ரிக்ஸ் அதில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, கவுன்சிலிங் ஷெடியூலையும் அதில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே அந்த வெப்சைட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. வெப்சைட்டில் நம்ம ரெகுலராக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதோட அப்டேட்ஸை நம்மளோட சேனல்ஸ்லேயும் நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நெக்ஸ்ட்டு இந்த MCCயோட கவுன்சிலிங் எந்தெந்த இன்ஸ்டியூஷனுக்குலாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டில் இருக்கிற, தமிழ்நாடு ஸ்டேட் மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கிற மெடிக்கல் காலேஜில் இருக்கிற, ஸ்டேட் மெடிக்கல் காலேஜில் இருக்க 15% ஆல் சீட்ஸ்க்கு இவங்க தான் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் 100% ஆஃப் டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்க 100% சீட்ஸுக்கும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸுக்கும் இவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எய்ம்ஸ் டெல்லி, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா எய்ம்ஸுக்குமான கவுன்சிலிங்குமே MCC தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து JIPMER புதுச்சேரி அண்ட் காரைக்காலில் இருக்கிற JIPMERக்கும் இவங்க தான் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜுக்கு நம்ம அட்டன் பண்ணனாலும் இங்கேயும் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம எந்தெந்த காலேஜஸ்க்கெலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எந்தெந்த இன்ஸ்டியூஷனுக்குலாம் நம்ம அப்ளை பண்ணணும், எதுக்கெல்லாம் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணால் தான் நம்மளோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் நமக்கு அந்த இன்ஸ்டியூஷனில் நம்மளோட சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும். சப்போஸ் நமக்கு ஆல் இண்டியா கோட்டா மட்டும்தான் வேணும், அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ஓட ஆப்ஷனே சாய்ஸ் ஃபில்லிங்கில் காட்டாது. ஸோ எல்லாமே வேணும்னா நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே அந்த இன்ஸ்டியூஷன், எல்லா இன்ஸ்டியூஷனையும் நம்ம செலக்ட் பண்ணணும். MCCயோட இந்த கவுன்சிலிங்க்கு அட்டன் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னா, குவாலிஃபைடு மார்க், நீட் UG மார்க், குவாலிஃபைடு மார்க் வாங்கியிருக்க எல்லாருமே இந்த கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள். ஆல் இண்டியாவோட கவுன்சிலிங் MCC கண்டக்ட் பண்ணுற கவுன்சிலிங்க்கு எல்லாருமே எலிஜிபிள். கவுன்சிலிங்க்கு என்ன ஃபீஸ்னா, நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா 15% சீட்ஸுக்கும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கும் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. கவர்மெண்ட்டான ஆல் இண்டியா கோட்டாக்கும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு மட்டும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நான் ரீஃபண்டபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கும் EWSக்கும் 1000 rupees, OBC SC ST PWD ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 500 rupees நான் ரீஃபண்டபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். அடுத்து ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் இருக்குது. செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோன்னா
அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ்க்கு 10,000 ருபீஸும், ஓபிசி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூக்கு 5,000 ருபீஸ் இருக்குது. இது லாஸ்ட் இயர் 2023யோட ஃபீஸு. இப்போ 24க்கு ஃபீஸ் அப்டேட் பண்ணோடனே நம்ம அது எவ்வளோ ஃபீஸுன்றதையும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டீம்டு யூனிவர்சிட்டிக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீஃபண்டபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 5,000 ருபீஸும், ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் 2 lakhs ருபீஸும் வருது. டோட்டலாக நீங்கள் 2,05,000 ருபீஸ் வந்து பே பண்ணணும். நம்ம டீம்டு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண போகிறோம், கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா. இப்போ நம்ம கவர்மெண்ட் 15% சீட்ஸு, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன், டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாருக்குமே நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த ஃபீஸ் ஹையராக இருக்கோ அந்த ஃபீஸை பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் தான் ஹையராக இருக்கும். ஸோ 2,05,000 ருபீஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கவர்மெண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி எல்லா கவுன்சிலிங்குமே நம்ம அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு ரவுண்ட் 1க்கான கவுன்சிலிங் எப்படி நடக்குது, ரவுண்ட் 2க்கான கவுன்சிலிங் எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரவுண்ட் 1ஓட கவுன்சிலிங்கில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷனை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அந்த ரிஜிஸ்ட்ரேஷனோட உங்களோட ஆல்ரெடி இந்த சேம் மொபைல் நம்பரை நம்ம யூஸ் பண்ணணும். நீட்டோட ஸ்கோர் கார்டு, அட்மிட் நம்பரு எல்லாத்தையும் நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா போதும். அவங்களே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்கோர்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் என்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 14/8/2024 ரவுண்ட் 1க்கு 28/2024 வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷனும் பேமெண்ட் ஃபீஸும் நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராசஸ் ரவுண்ட் 1 ஆஃப் கவுன்சிலிங் ஃபார்மேட்லேயே. சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது என்றைக்கு உங்களுக்கு டேட்னா 16/8 28/2024 ரவுண்ட் 1க்கான சாய்ஸ் ஃபில்லை பண்ணலாம். நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ஆல்ரெடி நீங்கள் ஒரு சாய்ஸ் ஆர்டர் ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. நீங்கள் அந்த சாய்ஸ் ஆர்டரை பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லை பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே அதில் இருக்குது. ஸோ அதில் உங்கள் காலேஜ் வைஸு எந்தெந்த காலேஜில் வந்து நீங்கள் சீட்ஸ் வேணும். நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜெல்லாம் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்க காலேஜ் வைங்க. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இல்லை எய்ம்ஸ் வைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு எய்ம்ஸ் வைங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்க காலேஜ் வைங்க. ஜிப்மர் புதுச்சேரியில் இருக்குது, ஜிப்மர் இருக்கிறதையும் நீங்கள் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டில் வைங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் வைங்க. உங்களோட சாய்ஸ் ஆர்டரும் சாய்ஸ் லிஸ்ட்டையும் நீங்கள் ஒரு மேனுவலாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில் பண்ணி முடிச்சிட்ட பிறகும் திரும்ப அதோட பிடிஎஃபை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். அப் அண்ட் டவுன் உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணுங்கள். இல்லை ஒரு காலேஜே நம்ம டெலீட் பண்ணணும்னா டெலீட் பண்ணுங்கள். டெலீட் பண்ணிவிட்டு கடைசியில் நீங்கள் சாய்ஸ் ஆர்டரை லாக் பண்ணுங்கள். இந்த சாய்ஸ் ஆர்டரை நல்லா ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் ஆர்டருக்காக வேண்டிய நம்ம ஒரு செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டேயில் ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. ரவுண்ட் 1க்காக ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் 1 டே எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. 23/8/2024 அன்னைக்கு ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆன உடனே நம்மளோட அலாட்மெண்ட் ஆர்டரை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த காலேஜில் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட போயிட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கான டேட் ரவுண்ட் 1க்கு வந்து 24/8/2024 29/8/2024 நம்ம போயிட்டு காலேஜில் ரிப்போர்ட் பண்ணோம். சப்போஸ் யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆகலையோ அவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் ஆகிடுவாங்க. அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டியது இல்லை. ரவுண்ட் 2க்கு யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆகலையோ அவங்க எல்லாருமே வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங் எப்படி நடக்குதுன்னா, ரவுண்ட்ஸ் 2க்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னா யாருக்கெல்லாம் ரவுண்ட் 1 சீட்டில் அலாட் ஆகலையோ அவங்க எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் 2க்கு எலிஜிபிள் ஆகிடுவாங்க. அப்புறம் ரவுண்ட் 1 காலேஜிலேருந்து ரவுண்ட் 2க்கு நம்ம வந்து அப்கிரேட் போகிறோம் அப்படின்றவங்களும் ரவுண்ட் 2க்கு போகலாம். அவங்களாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை. இப்போ ரவுண்ட் 1ல் யார் தான் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணவே இல்லையோ அவங்கெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பேமெண்ட்டும் ஃப்ரெஷ்ஷாக பே பண்ணணும். அதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 5/9/2024 10/9/2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த இயர் ரவுண்ட் 2க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸஸ்க்கும் ஆன டேட் தான் இது. அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லில் நம்ம எந்த காலேஜ் நீங்கள் ஏன்னா சாய்ஸ் ஃபில் வந்து டாப்பில் இருந்து தான் அது வந்து செக் பண்ணிட்டு வரும் நம்மளோட சாஃப்ட்வேரு. ஸோ டாப்லேருந்து செக் பண்ணிட்டு வரும்போது நம்ம தவறுதலாக வேறு ஏதாவது ஒரு காலேஜை டாப் ஆர்டரில் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம்னா அந்த காலேஜ் எதாவது அலாட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நம்மளால் அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டு தான் போக முடியும். ஸோ அதுக்கான சாய்ஸ் ஃபில் லாக்குக்கு ஒரு 5 days டைம் கொடுக்குறாங்க. 6/9/2024 10/9/2024 வரைக்கும். அதனால் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டையே நல்லா எடுத்து நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாய்ஸ் லாக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட்டுக்கு ஒரு 1 day எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ரவுண்ட் 2க்கான ரிசல்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ண உடனே நீங்கள் அந்த ரிசல்ட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கான காலேஜில் போயிட்டு 14/9/2024 29/2024 ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட நீங்கள் போய்ட்டு அந்த காலேஜில் உங்களுக்கு எந்த காலேஜில் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ரவுண்ட் 1ல் ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கு.
சப்போஸ் உங்களுக்கு ரவுண்ட் 1ல் ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு, நீங்கள் வந்து அப்கிரேட் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு காலேஜ் அப்கிரேட் ஆகிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரவுண்ட் 1ல் அலாட் ஆன காலேஜில் ஜாயின் பண்ணிருந்தீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த காலேஜ்லேருந்து நம்ம ரிலீவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அப்கிரேடட் காலேஜில் போய்ட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரவுண்ட் 1ல் நீங்கள் ரிலீவ் ஆகி ரிலீவிங் ஆர்டரோட நம்ம போனால் தான் ரவுண்ட் 2ல் உங்களுக்கு அலாட் ஆன அப்கிரேட் ஆன காலேஜுக்கு நீங்கள் அட்மிஷன் ஆக முடியும். அடுத்து இப்போ ரவுண்ட் 2ல் ரவுண்ட் 3க்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னா ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2ல் யாருக்கெல்லாம் வந்து சீட் வந்து அலாட் ஆகலையோ அவங்க எல்லாருமே வந்து ரவுண்ட் 2க்கு வந்து எலிஜிபிள் ஆகிடுறாங்க. சப்போஸ் வந்து ரவுண்ட் 2ல் நமக்கு ஒரு சீட் கிடச்சிருக்கு, அந்த சீட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அந்த டைம்குள்ளே நம்ம ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. ஃப்ரீ எக்ஸிட்னா நமக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டை ஃபோர்ஃபிச்சர் பண்ணிருவாங்க. மற்றபடி வந்து நம்ம ரவுண்ட் 2க்கு ரவுண்ட் 3ல் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நம்ம எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் 3 கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆகலையோ அவங்க எல்லாருமே எலிஜிபிள். அதேமாதிரி ரவுண்ட் 1லையும் ரவுண்ட் 2லேருந்து அப்கிரேடட் வர்றவங்களும் எலிஜிபிள். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் யாரெல்லாம் பண்ணணும்னா யாரெல்லாம் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலையோ அவங்க எல்லாருமே ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஃப்ரெஷ்ஷாக ஃபீஸும் வந்து பே பண்ணணும். அதுக்கான டேட் இந்த ரவுண்ட் 3க்கு பார்த்தீங்கன்னா 26/9/2024லேருந்து 2/10/2024க்குள்ளே அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக சாய்ஸ் ஃபில் பண்ணணும், எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அதுக்கான டேட் 27/9/2024லேருந்து 2/10/2024க்குள்ளே சாய்ஸ் ஃபில் பண்ணணும். சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள். அடுத்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2க்கு அதே ஃபார்மெட்டில் தான் இதுக்கும் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். சீட் மேட்ரிக்ஸ் பாருங்கள், என்ன காலேஜெலாம் வேகன்சி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு சாய்ஸ் லாக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. ரவுண்ட் 3க்கு அலாட்மெண்ட் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கான ரிசல்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆகும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆனோடனே அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு அலாட் ஆன காலேஜில் போய்ட்டு நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட ரிப்போர்ட் பண்ணணும். 6/10/2024லேருந்து 12/10/2024க்குள்ளே இந்த டைம்குள்ளே போய்ட்டு நீங்கள் உங்களோட காலேஜில் ஜாயின் பண்ணணும். இப்போ ரவுண்ட் 3ல் வந்து சீட் கிடச்சிருக்கு, அந்த சீட்டில் நம்ம ஜாயின் பண்ணல அப்படின்னா என்னென்னா உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ஃபோர்ஃபிச்சர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ரவுண்டில் ஸ்டே வேகன்சி ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இதான் ரவுண்ட் 3ல் இருக்கிற ஒரே ஒரு இது. இங்கே வந்து ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது ரவுண்ட் 3 ஆஃப் கவுன்சிலிங்கில், ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில். நெக்ஸ்ட்டு ஸ்டே வேகன்சி ரவுண்டு. அடுத்த ரவுண்டு ஸ்டே வேகன்சி ரவுண்டு. ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், பேமெண்ட்டும் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீஸ் பே பண்ணணும். 16/10/2024லேருந்து 20/10/2024ன்னு இப்போ ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டே வேகன்சிக்காக தனியாக சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் வந்து 23/10/2024ல் ரிலீஸ் பண்ணுவாங்க. இங்கேயுமே சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா சாய்ஸ் ஃபில் கிடச்சிச்சின்னா அந்த காலேஜில் நம்ம கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். ஏன்னா ஸ்டே வேகன்சியில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஏன்னா அந்த காலேஜில் நமக்கு சீட் கிடச்சிச்சின்னா அந்த காலேஜில் போய் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா ஒரு சீட் கூட வேக்கண்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் கவர்மெண்ட் இந்த மாதிரியான ஃபார்மெட்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் வந்து ஸ்டே வேகன்சிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க 23/10/2024ல். அலாட்மெண்ட் ஆர்டரை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு 24/10லேருந்து 30/10/2024க்குள்ளே நம்மளோட அலாட்டட் காலேஜில் போய்ட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலை, ஸ்டே வேகன்சியில் ஒரு சீட் கிடச்சிருக்கு, அந்த சீட்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ணலைன்னா நம்மளோட ஃபீஸ் வந்து நம்மளோட எல்லா ஃபீஸுமே வந்து ஃபோர்ஃபிச்சர் பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு வந்து நீங்கள் டிபார்ட் பண்ணிவிடுவாங்க நீட் எக்ஸாமினேஷன்லேருந்து. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்டே வேகன்சி ரவுண்டில். ஸோ அதனால் ஸ்டே வேகன்சி ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டே வேகன்சி ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஏன்னா இங்கே ஃபீஸஸும் ஃபோர்ஃபிச்சர் ஆகிடும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் 1 இயருக்கு நம்மளால் கவுன்சிலிங்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத மாதிரி ஆகிடும் எக்ஸாம்லாம். ஸோ அதனால் நம்ம வந்து அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும் ஸ்டே வேகன்சி ரவுண்டில். இப்போ இந்த இயர் இது வந்து நம்ம 2024க்கான ஆல் இண்டியா கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றதான் சொல்லியிருந்தோம். இன்னும் வந்து கவுன்சிலிங்க்கான ப்ராஸ்பெக்டஸ் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. இது வந்து லாஸ்ட் இயரோட பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த இயருக்கு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதோட வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். இது வாஸ் அண்ட் வியூஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். தேங்க்யூ.